கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பே இல்லாம தியேட்டர்ல வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சதுரங்க வேட்டை. வினோத்தோட கெரியர்ல பல கோடி செலவு பண்ணி ப்ரமோஷன் பண்ண சில படங்கள் கூட படுதோல்வியை சந்திச்சிருக்கு. ஆனா சத்தமே இல்லாம வெளியாகி தியேட்டர்ல மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் தான் சதுரங்க வேட்டை. இந்த படத்தின் மூலமா தான் வினோத் நம்ம தமிழ் சினிமாக்குள்ளேயும் அறிமுகமாகிறாரு. அறிமுகமான முதல் படமே இவ்வளவு பெரிய ஹிட் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் தான். நட்டி நட்ராஜ் இந்த படத்துல ஹீரோவா கலக்கியிருப்பாரு. நூதனமான திருட்ட மையப்படுத்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. 15 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 25 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கைதி. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்படி ஒரு படத்தை பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே மாநகரம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ். ஆனா இப்படி ஒரு டைரக்டர் இருக்காரு அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது. 2019 தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் ஸ்ட்ரைட்டா விஜயோட பிகில் கூடயே கிளாஷ் விடுது. ஆரம்பத்துல கார்த்தியோட ரசிகர்களும் பிகில் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்களும் தான் கைதி படத்தை போய் பார்த்திருக்காங்க. ஆனா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ்லாம் தாறுமாறா இருந்திருக்கு. அதனால பிகில் படத்தை டீல்ல வெட்டுக்கிட்டு மொத்த பேரும் கைதி படத்தை பார்க்க போயிட்டாங்க. கைதி படம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவுல ரிலீஸ் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 100 படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா அதிகமான மக்கள் வெயிட் பண்றது கைதி 2க்கு தான். கைதி படம் எடுக்கப்பட்டது வெறும் 25 கோடியில, ஆனா அந்த படம் கலெக்ட் பண்ணது 105 கோடி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராட்சசன். விஷ்ணு விஷாலோட கெரியர்ல இப்படி ஒரு படம் அமையும்னு அவரே நம்பியிருக்க மாட்டாரு. எவ்வளவுதான் நல்ல படம் எடுத்தாலும் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு 1-2 பேராவது இருப்பாங்க. ஆனா ராட்சசன் படத்தை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாரோட ஃபேவரட் படமா மாறிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுல திகில் கலந்த ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னா நிறைய பேர் ராட்சசனை தான் சொல்லுவாங்க. இந்த படம் 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்த தடையமே இல்ல. முதல் ஒரு வாரத்துக்கு பெருசா தியேட்டர் பக்கம் யாருமே போகல. போனவங்க சொல்லி சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் இந்த படம் ஹிட் ஆகவே ஆரம்பிச்சிச்சு. 2வது 3வது வாரத்துலலாம் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்து ராட்சசன். அப்படியே ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த மக்களும் இந்த படத்தை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வெறும் 5 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 20 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜா ராணி. அட்லியோட முதல் படம் தான் இது. நிறைய பேருக்கு தன்னோட முன்னாள் காதலை நினைவுபடுத்தின படம் ராஜா ராணி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆர்யா, நயன்தாரா, ஜெய், நஸ்ரியா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப சைலண்டா வந்து சம்பவம் பண்ண படம்னு சொல்லலாம். வெறும் 12 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் 50 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜிகர்தண்டா. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல வெளியான ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படம் இது. இதுல சித்தார்த் மற்றும் பாபி சிம்ஹா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. வெறும் 10 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 35 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நானும் ரவுடி தான். இன்னைக்கு வரைக்கும் விக்னேஷ் சிவனை ஒரு டைரக்டரா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு படம் மட்டும்தான். இந்த படம் 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல நயன்தாரா அப்படின்ற அடையாளத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அப்போ விஜய் சேதுபதியும் இந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. இந்த படம் வெறும் 6 கோடியில எடுக்கப்பட்டு 16 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. நானும் ரவுடி தான் படம் சும்மா பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோ. ஜீவாவோட கெரியர்ல நம்ம எல்லாருமே இன்னொரு படம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது கோ மாதிரியா தான் இருக்கும். ஏன்னா 2011ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தடையும் கிடையாது. இந்த படம் வெறும் 14 கோடியில எடுக்கப்பட்டு 25 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த டைம்ல இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். இப்ப நம்ம பார்த்த படங்கள்ல உங்களோட ஃபேவரட்டான படம் எது? நீங்க எந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.